அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், 360 ஆடுகள் பலியிடப்பட்டது ஒரு கோவிலில். பலியிட்டவுடன், அதாவது நள்ளிரவில், அந்த ஆடுகளை ஒரு அடிக்கு ஒரு ஆடு என்ற விகித கணக்கில் பலியிட்டு கொண்டே அம்மன் ஊர்வலமாக கோவில் கருவறைக்கு வருகிறார். அம்மன் வருகும் போது, அதாவது அம்மன் ஊர்வலம் முடித்துவிட்டு வரும்போது ஒரு அடிக்கு ஒரு ஆடு வெட்ட வேண்டும் என்பது அம்மனின் கட்டளையாம். அதன்படி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஆடுகளும் வெட்டி கொண்டு வருகிறார்கள். அதே போல் அம்மன் கோவிலுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அதன் பின்பு அனைத்து பூஜைகளும் முடிவடைந்து, அதாவது இரவு முடிந்து பகலாகி விடுகிறது. பகலாகிவிட்டு சுமார் ஒரு 8 மணி இருக்கும். அந்த 8 மணிக்கு அனைத்து பூஜைகளும் முடித்துவிட்டு அனைவரும் அவரது வீட்டுக்கு திரும்புகிறார்கள். ஆனால் இந்த 360 ஆடுகளும் வெட்டப்பட்டு சுமார் 5-8 மணி நேரம் ஆன பின்பும் எங்கு இந்த ஆடுகளை வாங்கினார்களோ அந்த ஆடு அங்கே உயிரோடு இருக்கிறது என்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி. ஆம், இங்கே வெட்டப்பட்ட ஆடுகள் அதே நிறத்தில், அதே கலரில், அதே போல எப்படி பட்டியில் இருந்ததோ, ஆட்டு பட்டியில் இருந்ததோ, வெட்டப்பட்ட ஆடு அங்கே உயிருடன் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. இதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய சக்தியாகும். இந்த தகவல் உலகம் முழுவதும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. இது மட்டும்தானா என்றால், இந்த கோவிலை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதை ஒரு நொடி பொழுதில் கொடுக்கும் சக்தி இந்த அம்மனுக்கு உண்டாம். இப்படி பல்வேறு அமானுஷங்கள் இந்த கோவிலில் சுற்றித் திரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனை பற்றி ஒரு சின்ன விசாரணை என்னவென்றால், இந்த அம்மன் காளியம்மன், மாரியம்மன் என்று 2 அம்மன்களும் இந்த கோவிலில் இருக்கிறார்கள். இந்த 2 அம்மன்களும் மாற்றுவதற்காக சில முயற்சிகள், அதாவது ஒரு அம்மனை முன்னாடி வைப்பதற்கும் ஒரு அம்மனை பின்னோக்கி வைப்பதற்கும் சில முயற்சிகள் நடந்திருக்கிறது. அப்படி முயற்சி செய்த குடும்பமே இன்று உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாரிசும் இல்லாமல் போயிருக்கிறது. இந்த கோவிலை பொறுத்தவரை ஒரு சின்ன மாற்றம் செய்தால் கூட விளைவுகள் விபரீதமாக இருக்கும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும், இதெல்லாம் முதல்ல பார்த்துவிடும். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகும். சுமார் 450 வருடங்களாக பழமை வாய்ந்த கோயிலாகும். அதே போல் இங்கு அம்மனிடம் ஒருவர் குழந்தை வேண்டிக் கொள்கிறார். அந்த குழந்தை பாக்கியம் வேண்டிக் கொண்டு அம்மனே அந்த நபருக்கு அம்மா போட்டு குழந்தை பிறந்திருக்கிறது. அம்மனே குழந்தையாக பிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. சரி, எங்கேயும் இல்லை. இந்த கோவில் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரியிலிருந்து சேலம் செல்லும் வழியில் அவதாரப்பட்டி என்ற இடத்தில் தான் இந்த மாரியம்மன் கோவில் இருக்கிறது. கிருஷ்ணகிரி டு சேலம் செல்லும் வழியில் அவதாரப்பட்டி என்ற இடத்தில் மேம்பாலத்திற்கு அருகிலே இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் பெயர் மாரியம்மன் கோவிலாகும். இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த கோவிலில் திருவிழா ஆடி மாதத்தில் நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் மொத்தம் 31 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். திருவிழா காலங்களில் அம்மனை வீதி உலா எடுத்து செல்வது வழக்கமாகும். வீதி உலா எடுத்து செல்லும்போது சுமார் 7 நாட்கள் வரை அந்த அம்மன் வீதி உலா செல்வார். 7 நாட்கள் முடித்து கொண்டு கருவறைக்கு திரும்பும்போது, அப்போது கருவறைக்கு முன்னால் ஒரு அடிக்கு ஒரு ஆடு வெட்ட வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கார் அம்மன். அதன் அடிப்படையில் ஒரு உதாரணமாக செவ்வாய்க்கிழமை அன்று அம்மன் திரும்புகிறார். அப்போது மாலை 6 மணிக்கு சொல்கிறார், 360 ஆடுகள் எனக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி, அதாவது நான் இருக்கும் இடத்திலிருந்து இப்போது கருவறை நோக்கி அளவிடுங்கள். அளவிடும்போது 360 அடி வந்ததாம். அப்போது ஒரு அடிக்கு ஒரு ஆடு வெட்டி பலியிட்டு பூஜை கொடுத்தால்தான் நான் உள்ளே வருவேன் என்று அம்மன் அங்கே அமர்ந்து விட்டார். அதன் பின்பு இரவோடு இரவாக ஒரு 6 மணி 7 மணிக்குள் தேடி ஒரே இடத்தில் 360 ஆடுகள் எங்கே நான் கண்டுபிடிப்பதுன்னா அம்மனிடம் இவர் அனைவரும் கையேந்தி வேண்டுகிறார்கள். அப்போது அம்மனே தயாராக ஒரு பட்டி காமிக்கிறார், அதாவது ஆட்டுப்பட்டியை காண்பிக்கிறார். அந்த ஆட்டுப்பட்டிக்கு சென்று இவர்கள் தயாராக இருந்த 360 ஆடுகளை வாங்கி கொண்டு 7 மணிக்கு வந்து சேர்கிறார்கள், இரவு 7 மணிக்கு. அதன் பின்பு பூஜைகள் தொடங்கப்படுகின்றன. அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு விதமாக ஆடுகளை வெட்டி பலியிட்டு இரத்தத்தால் அந்த அம்மனுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு அம்மனை கருவறைக்குள் அழைக்கிறார்கள். இரவு முழுவதும் இந்த பூஜை நடைபெற்று அதிகாலையில் இந்த பூஜை நிறைவு பெற்று காலை 8 மணிக்கு சாந்தி பூஜை நடைபெற்று வழக்கம் போல இயல்பு நிலைக்கு திரும்புகிறது.
இதுதான் நடந்த விசேஷமாகும். சரி, இப்படி இருக்கையில் அந்த பட்டியிலிருந்து வாங்கப்பட்ட 360 ஆடுகளும் வெட்டப்பட்டு உயிருடன் இல்லை என்பது அனைவருக்கும் இப்போ புரிந்திருக்கும். ஆனால் அந்த பட்டியில் இருந்த ஆடுகள் எப்படி கொண்டு வந்தார்களோ அப்படியே அங்கே உயிருடன் ஆட்டுப்பட்டியில் அங்கே மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போன கிராம மக்கள் இன்று வரை அது எப்படி உயிருடன் வந்தது, எப்படி அந்த ஆடுகள் வந்தது, 360 ஆடுகள் வெட்டப்பட்ட நிலையில் அனைத்து ஆடுகளும் உயிருடன் திரும்பியது எப்படி, ஏன் இந்த விளையாட்டு அம்மன் செய்ய வேண்டும், இதற்காக அம்மன் செய்ய வேண்டும், இந்த கலியுகத்தில் 360 ஆடுகளும் வெட்டப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று அங்கே இருப்பது ஏன், எதற்கு என்பது இன்று வரை விடை தெரியவில்லையாம். அந்த பட்டியின் உரிமையாளர் அவருக்கும் புரியவில்லை, கோவில் நிர்வாகத்துக்கும் புரியவில்லை. என்னவென்று நாம் சொல்வது, அம்மனின் சக்தி என்று ஒற்றை வரியில் நாம் முடித்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அப்போது இதனால் நமக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிரே போகும் நிலை ஏற்பட்டாலும் கூட, அதாவது உயிரே போகும் நிலை இருந்தாலும் கூட அம்மன் காப்பாற்றி விடுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சகல பிரச்சனைகளும் அம்மன் காப்பாற்றுவார் என்பதை நிரூபிக்கவே இப்படி ஒரு காட்சி நடந்ததாக அங்கு உள்ள சிலர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நீங்கள் சென்று அம்மனை வழிபட்டால் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். அதே மாதிரி வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை கொடுப்பார். அதே நேரங்களில் இங்கு நிறைய வாகனங்களுக்கு பூஜை செய்யப்படுகிறது. விபத்துகள் நடக்காமல் இருக்க நிறைய கார், பஸ், வேன் போன்றவர்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. அங்கே சென்று பூஜையிட்டால் மீண்டும் அம்மன் வழித்துணையாக வந்து நம்மளை காப்பாற்றும் ஐதீகம் இருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக் கொள்கிறார்கள், கடன் பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். அதே போல் பலரும் தங்களது கோரிக்கைகளை வேண்டிக் கொண்டு, சகல பிரச்சனைகளும் வேண்டிக் கொண்டு பல அதிசயங்களும் அமானுஷங்களும் நடந்தது உலகத்தில் அனைக்கும் தெரிந்தது தான். இதுபோல் பல சக்திகள் இருந்த இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையை நலமோடு வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.